ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சின்னதாக இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு மான் ஒரு நீண்ட தூர பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வழியில் அதுக்கு பயங்கர ஒரு தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அந்த பக்கத்தில் ஏதாவது நீரோடை இருக்கா சொல்லி பார்க்குது. அப்போ அந்த காட்டில் ஒரு இடத்துல ஒரு நீரோடையில் தண்ணி சலசலத்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அப்போது அந்த இடத்துல சந்தோஷமாக தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மான் நீரோடை கிட்டே போகுது. தண்ணி குடிக்கலான்னு பக்கத்தில் போகும்போது அந்த நீரோடையில் அந்த மானோட ஃபேஸு அந்த தண்ணியில் தெரியுது. ஆனால் அந்த தண்ணியோட சலசலப்பில் அந்த மானோட ஃபேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்போ இந்த மான் நினச்சிக்கிறது வேறு ஏதோ ஒரு மிருகம் தண்ணிக்குள்ளே இருக்குது, தன்னை நோக்கி தாக்க வருது நம்ம தண்ணி ஓடிக்க போகும்போது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு பின்னாடி ஓடி வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மிருகம் போயிருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுறதுக்கு போகுது. அப்போ அதே சேம் சிச்சுவேஷன், பயந்துட்டு திரும்பி ஓடி வந்துடுது. கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நீ நம்ம தண்ணி குடிக்கலைன்னா இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு வந்துருச்சு. அப்போது வேறு வழியே இல்லை, நம்ம போய் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் மூணாவது தடவை அங்கே போகும்போது அந்த மிருகம் இருக்கிறத பார்த்துட்டு வேறு வழியே இல்லை சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே அது குதிச்சிருது. டைரெக்டாக தனக்கு தேவையான தண்ணியை முதல்ல குடிச்சிக்குது. அதுக்கப்புறம் அந்த மிருகம் இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் சுற்றி முற்றி பார்க்குது. அந்த மிருகம் நம்மளை பார்த்து பயந்து போயிடுச்சுன்னு சொல்லி அது சந்தோஷமாக தன்னுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணுது. இது போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், சேலஞ்சஸ்ஸு, பயம், தோல்விகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போகும். இந்த மாதிரி வர்ற விஷயங்கள்லாம் நம்ம பயந்து, நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அதை பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பயந்து சில விஷயங்கள் சேலஞ்சஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே பயந்து இருப்போம். அந்த பயந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மான் தண்ணி குடிக்காமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்? செத்து போயிருக்கும். அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சந்தோஷம், வெற்றி, கனவு, அந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்கே செத்து போயிடுது. நம்ம என்னைக்கு தைரியமாக அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறக்காக உள்ளே இறங்குறோமோ அன்னைக்கு நம்ம அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்த விஷயம், பயந்த விஷயம் ஒன்றுமே இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும். ஆனால் அதுக்கு நம்ம முதல்ல தைரியத்தோடு உள்ள குதிக்க நம்ம தயாராகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் கான்ஃபிடெண்ட்டாக, தைரியமாக வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள். வெற்றி கண்டிப்பாக நம்மளை நோக்கி ஒரு நாள் வந்தே தீரும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.